வணக்கம். எங்களுடைய போராட்டம் 33வது நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. மாவட்ட அளவிலும் மாநில தலைமையிலும் நடந்துட்டு இருக்கு. இன்னும் எங்களுடைய நம்பிக்கை முதல்வரை நோக்கி இருந்து கொண்டேதான் இருக்குது. அந்த நம்பிக்கையில தான் நாங்க இத்தனை நாள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். எங்களுடைய நம்பிக்கை இப்ப ஆரம்பிச்சது கிடையாது. அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி 311 என்னைக்கு சொன்னாங்களோ அன்னையில இருந்து துளிர்விட்டதான் எங்களோட நம்பிக்கை. அடுத்த கட்டமா அவர் பதவி ஏற்கும் போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் சொல்லும் போது துர்காமையார் எப்படி ஆனந்த கண்ணீர் விட்டாங்களோ அந்த ஆனந்த கண்ணீர் இந்த 20,000 ஆசிரியர்கள் கண்களில் இருந்தது. இது உண்மை. அந்த நம்பிக்கை அன்னைக்கு ஆரம்பிச்ச நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு இருக்கு. இந்த 4.5 வருஷம் கடந்தாலும் நாங்க அதே உறுதியோட இப்பவும் இருக்கிறோம். எங்களுடைய நிலை நல்ல விலக்கிட்டோம். நாங்க இந்த அநீதியை கண்டிப்பா தமிழக அரசு ஏற்காதுங்கிற நாங்க நம்புறோம். ஒரே பதவி ஒரே வேலை செய்யறோம். ஆனா ஊதியம் மட்டும் வெவ்வேறா இருக்கு. இந்த நியாயத்தை அரசாங்கம் ஏத்துக்குச்சு. நீங்க அநியாயமா கேக்குறீங்க, அந்த மாதிரி எந்த தடவையும் எங்களுக்கு சொன்னதில்லை. நீங்க நியாயமா கேக்குறீங்க, உங்களோட நாங்க கேட்கிறோம் சொல்லியிருக்காங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இப்பவும் இருந்துகிட்டே தான் இருக்கு. அரசாங்கத்தினுடைய எல்லா திட்டங்களையும் நாங்க முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம அமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் எங்களுக்கு இதை சொல்லியிருக்காங்க. ஆமா, எங்களுடைய எண்ணம் எழுத்தும் திட்டத்தை சிறப்பா எடுத்துட்டு போறது உங்களுடைய ஆசிரியர்கள் தான் அப்படிங்கறத எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா அரசுடைய திட்டத்தை இப்ப காலை உணவு திட்டமா இருக்கட்டும், காலையில போய் டியூட்டி பாக்குறது, நாங்க அதிக பணிச்சுமைனாலும் அதை நாங்க பணிச்சுமையா நினைக்கல. அரசாங்கம் சொல்லியிருக்காங்க, நம்ம அதை செய்யணும். அதுக்கு அடுத்தது எண்ணம் எழுத்தும் திட்டத்திலயும் கூடுதல் பணிச்சுமை தான் இருக்குது. அதுல டிஎல்எம் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய வேலைகளுக்கு ஒரு ஆக்டிவிட்டி, அது மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதை பணிச்சுமையா நினைக்காம அரசாங்கத்துடைய திட்டம் மாணவர்களுக்கு அது எந்த வகையில நலம் பயக்கும். கொரோனா காலத்துல கற்றல் இடைவெளி ஏற்பட்டதை நம்ம சரி பண்ணி ஆகணும். அதுக்குதான் அரசு முன்னெடுத்திருக்காங்க. அதுக்கு நம்ம உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு அந்த திட்டத்தையும் ரொம்ப சிறப்பாக எடுத்து போயிட்டு இருக்கோம், கூடுதல் நேரத்தை ஒதுக்கி. அதனால அரசாங்கத்துடைய எந்த திட்டத்தையுமே நாங்க புறந்தள்ளல. எங்களுடைய கூடுதல் நேரத்தை அதுல ஸ்பெண்ட் பண்ணிட்டு அரசாங்கம் சொல்ற எல்லா பணிகளையும் நாங்க சிறப்பாவே செஞ்சுட்டு இருக்கோம். அதனால எங்களுடைய நியாயம் கண்டிப்பா அரசுக்கு தெரியும். அவங்க கருணை உள்ளத்தோட பாப்பாங்க. எங்களுடைய இந்த போராட்டத்தை முடிச்சு வைப்பாங்க. எவ்வளவு நீண்ட பயணம் தான் இது. 16 ஆண்டு முடிச்சு 17வது ஆண்டுல எடுத்து வச்சிருக்கோம். இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை அரசு கண்டிப்பா ஒடுக்க நினைக்க மாட்டாங்க. நாங்களும் அரசுக்கு எதிராக போராடவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு கரம் பிடிச்சு கொடுத்தவங்க அவங்க தானே. அவங்கள நாங்க எப்படி எதிர்க்க முடியும்? எங்களுடைய கோரிக்கை நியாயம் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்ப நாங்க எப்படி எதிர்க்க முடியும்? நாங்க எங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக தான் இவ்வளவு காலமும் போராடிட்டே இருக்கோம். அரசு எங்க மேல கவனம் வைப்பாங்க, செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த காலம் தாழ்த்தும் போது அந்த நீதி அநீதியா மாறிடுது. இவ்வளவு காலம் தாழ்த்துறது எங்க குடும்பம் தாங்க மாட்டேங்குது. எங்களுடைய நிதி நிலைமையும் தாங்கல. இப்படியே போயிட்டு இருந்தா அடுத்த நிதி நிலை எங்களால நிக்க முடியாது. அதனாலதான் நாங்க இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கோம். இது அரசுக்கு எதிரான போராட்டம் இல்ல, அரசுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக நாங்க தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம்.